கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9/8/2025 கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 405 நம்ம கொடுத்தோம். நம்ம என்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 4ஆம் நம்பரை மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி நம்ம வந்து 0வாக மார்க் பண்ணி கொடுத்தோம். 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்னு. இந்த 2 நம்பர் தான் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 4ம் பாஸ் ஆயிடுச்சு, 0வும் பாஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 405க்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், 405 கொடுத்துருக்கோம். ஆனால் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் நேற்றுக்கு. அப்படி சிபோர்டுக்கு 4ங்கிற மாதிரி தான் இந்த நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் இந்த நம்பர் 40 வந்து அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான நியூஸ் நீங்கள் இப்போ போட்டிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து எடுத்து வந்துருக்கலாம். ஆமாம்ல, இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அருமையான நியூஸாக நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் 177. இந்த 177 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற முதல் சிங்கிள் போர்டுக்கு 12 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 1000, திருடிஜல் 12 5000, பிசி வின்னிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜல் 30 14,000, பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 28,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 32,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 90,000, ஃபோர்டிஜல் 110 4,80,000, 3 நம்பர் வின்னிங் 10,000, பிசி வின்னிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முடியும் வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, கோயம்பேடில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்கணும் பார்க்கலாம். இதில் நம்ம 177 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும் பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 177 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 616. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதில் கிடச்சி நம்ம வந்து 9 அப்படின்னா 0, 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 177 வச்சுருக்கீங்க. நம்ம 9 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 702. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 702 டேன் ஆப்ஷன் 616 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 6. ஓகேவா, 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 702 வச்சு அடிக்க நமக்கு 5 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 735 டேன் ஆப்ஷன் 616 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 2. ஓகே, 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 735 வச்சு அடிக்கல நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் 2ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 922. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 922 டேன் ஆப்ஷன் 616 கோடியில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 4, 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 922 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 405. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 405 டேன் ஆப்ஷன் 616 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 6. ஓகேவா, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 405 வச்சு அடிக்கல நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு ரெடி பண்ண முதல் 3 6ல் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி 2 சார்ட் வச்சுருக்கோம். 2 மெத்தட் நம்ம வந்து எடுப்போம். இன்றைக்கி ஒரே மெத்தட் தான். ஆல் போர்டில் 3 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கோம். வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பில் 9ஆம் நம்பருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 6ஆம் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர். ஓகேவா, 9 அல்லது 7. ஓகே, இதை வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3 6 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா.
15 பிபிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கும். இதில் 39 93 69 96 37 73 67 76 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கும். இது உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கெஸ்ஸிங் எடுக்கல. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது 96 நம்பர் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி ஒத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேமல்ல, இன்றைக்கி என்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் வின் பண்ணான்னு பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட்டு 405 ஓகேவா? 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 405. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உதயகுமார் ஆல் போர்டு ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் 4 நம்பர் எடுத்துருக்கப்பல ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காயத்ரி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 4 நம்பர் எடுத்துருக்கப்பல ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்கப்பல. பாலமுருகன் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்கப்பல. 402 403 வச்சாப்புல. ஆனால் 405 வச்சுருந்தாப்புல ஒரு உள்வனியாக இன்றைக்கி எடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்டில் போயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-0 வந்து கொடுத்துருப்பல. சூப்பராக 2 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் போர்டு தான் கொஞ்சம் விஷயம் சி போர்டில் 0 கொடுத்துருப்பல. மதியம் அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் சொல்லியிருக்கலாம், இவர் வந்து சி போர்டில் 4 கொடுத்தா ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கும்னா, அதே மாதிரி 4ஆம் நம்பர் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஆல் போர்டு வச்சுருந்தப்போ ஒரு சூப்பராக ரிலீஸ் எடுத்துருப்போம்ல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஓரளவு 92 கொடுத்துருந்தாப்புல ஏபியில். இன்றைக்கி கொஞ்சம் பி போர்டு 0 வந்து அப்படி சூப்பராக ரிலீஸ் கொடுத்துட்டாப்புல. ஆனால் 4ஆம் நம்பருக்கு வந்து சி போர்டு வச்சுட்டாப்புல. நம்ம சி போர்டு தான் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் ஏ போர்டுக்கு மாறினால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் இவரும் எடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-7 கொடுத்துருப்பாப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தது ஹரி அவர் பார்த்தீங்கன்னா 4-3-0வில் 2 நம்பர்ஸ் வந்து நியூஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. 4-0 2 நம்பருமே நீங்கள் கொடுத்துருப்பாப்புல. பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா 4-1ல் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்தது 0 பார்த்தீங்கன்னா சகதவன் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு வைஸாக மாற்றி கொடுத்துட்டாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆல் போர்டுக்கு 0-1 எடுத்துருக்காப்புல. 0 வந்து சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. 0-4 வச்சுருக்கிறாப்புல. ஆனால் ஒரு ஏபியில் வச்சுருந்தப்போ ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். இவரும் 2 நம்பருக்கு கிட்டத்தட்ட 2 நம்பருமே எடுத்துட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0 வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றி தான் கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அது வந்து போர்டு மாறாமல் வெற்றி கொடுத்தாப்புன்னு நினைக்கிறேன். இவரும் பார்த்தீங்கன்னா போர்டு மாறி தான் எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 4-0 வந்து எடுத்துருக்காப்புல பிசியில். ஆனால் ஏபியில் தான் இன்றைக்கி 40 வந்துருக்கு. ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக வந்து கசிங் எடுத்துட்டாப்புல. வச்சப்பல என்னென்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-4 3 நம்பரும் எடுத்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான வெற்றி வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-4 கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் வெற்றி. குமார்முத்தும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வெற்றி வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அவசரமாக போட மாட்டேங்குது. நான் பார்த்தீங்கன்னா நைட்டு போட முடியாமல் போயிடுச்சு. மெத்தட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதை நான் வந்து மெத்தட் எடுத்து வேகமாக போகிறேன். ஆனால் கமெண்ட் பார்த்து ப்ளே பண்ணுவேன். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் வீடியோ போட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஓகே மேலே மீண்டும் மழைக்கான சிறப்பான கசிங்களா சந்திப்போம். ஓகேவா?